சாண்டில்யனின் ராஜதிலகம். அத்தியாயம் 7. ஆளை பிடிக்கும் வலை. மல்லைக்கடல் அந்த இடத்தில் நன்றாக விளைந்து கிடந்ததன்றி தோப்பின் உள்ளும் புறமும் சிறிது புகுந்திருந்ததால் அதன் 3 பக்கங்களிலும் இருந்த அடர்த்தியான சவுக்கு அந்த இடத்திற்கு போதிய மறைவை அளித்திருந்ததை கண்ட மைவழிச் செல்வி படகுகளை ரகசியமாக மறைத்து வைக்க அதைவிட சிறந்த இடம் ஏதும் இருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டாள். நினைவு தெரிந்த நாட்களாகத்தான் மல்லைக்கடல் பகுதியில் தெரிந்திருந்தும் தான் அந்த மறைவிடத்தை மட்டும் பார்த்திராததையும் ஓராண்டுக்கு முன்பே வந்த பல்லவிடவில் எப்படியோ அதை கண்டுபிடித்து படகுக்கு அதை இரகசிய மறைவிடமாக வைத்திருந்ததையும் எண்ணி வியந்தாள். அந்த வியப்பை சொற்களிலும் காட்டி, இப்படி ஒரு இடம் இருப்பது இன்று வரை எனக்கு தெரியாதே என்று கூறவும் செய்தாள் மல்லை அழகி. அவள் வியப்புடன் உதித்த சொற்களையோ பல்லவை அளவில் கவனித்ததாக தெரியவில்லை. அதுவரை அவளது கையை பற்றி நின்றவன் அதை விட்டுவிட்டு அந்த கடல் வளைவில் சிறிது தூரம் நடந்து சவுக்கு தோப்புக்குள் எட்டி பார்த்தான். பிறகு சிந்தனையுடன் திரும்பி வந்து கரையில் தனது படகை கட்டுவதற்காக வைத்திருந்த பெரும் சவுக்கு முளையை ஊன்றி பார்த்தான். அதன் அருகே இருந்த மணல் பகுதியை ஊன்றி ஆராய்ந்தான் பல வினாடிகள். பிறகு நிமிர்ந்து தூரத்தே தெரிந்த நீராடும் கட்டடத்தையும் தான் கோவில் கட்ட முயன்று கொண்டிருந்த மலைப்பாறை பகுதிகளையும் கவனித்தான். அந்த மலையில் அப்பொழுது உயிர் பெற்றுக் கொண்டிருந்த 2 யாழி தூண்கள் நிலவு வெளிச்சத்தில் யாழியை காட்டாமல் தூர பார்வைக்கு வரும் கருங்கற்களாக தெரிந்தன. கரையோர வளைவில் வரிசையாக நின்ற வேள்வி தூண்கள் சிலவற்றில் தீபம் இருந்தாலும் எண்ணெய் விட இருக்க வேண்டிய காவலர் அன்றி இராத காவலராக ஆகிவிட்டதால் பல தூண்களின் விளக்குகள் அணைந்திருந்தன. கடற்கரையின் நகரப்பகுதி நிசப்தமாயிருந்தது. அந்த நிசப்தத்தின் காரணமாக கடலோர மலைப்பகுதி பயங்கரமாக தெரிந்தது. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு பல நிமிடங்கள் மௌனமாக நின்றுவிட்ட பல்லவ இளவலை பார்த்து, ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருக்கிறீர்கள் போல இருக்கிறது என்றாள் மைவிழி. ராஜசிம்ம பல்லவன் தனது கண்களை அவளை நோக்கி திருப்பினான். ஆம் மைவிழி, யோசனை தான் செய்கிறேன். இங்கிருந்து வெளியேற வேறு வழி யோசிக்கிறேன் என்றான். இங்கு ஒரு படகு இருந்ததாக சொன்னீர்களே என்றாள் மைவிழி. சொன்னேன். நீ முதலில் சொன்னாய் அல்லவா, இப்படி ஒரு இடம் இருப்பது உனக்கு தெரியாது என்று. உனக்கு மட்டுமல்ல, மல்லைவாசிகளில் 3/4 பேருக்கு தெரியாது. பல நாட்கள் வரை எனக்கும் தெரியாது. சாளுக்கியர் படையெடுக்கப் போகும் வதந்திகள் ஏற்பட்டதும் கோவிலுக்கு தூண்கள் எழுப்பும் நேரம் போக மீதி நேரத்தில் மல்லையின் அமைப்பு பூராவையும் அறிந்து கொள்ள நீண்ட நேரம் கடல் பகுதியில் உலாவினேன். வரவர்களிடம் திரிந்தேன். அப்படி திரிந்த ஒரு நாள் இதை கண்டேன். கண்டதும் உன் தந்தையையும் அழைத்து வந்து இதை காட்டினேன். இதற்கு சற்று தென்கிழக்கில் தோப்புக்குள் குடிசை அமைத்தோம். இந்த படகு தலை அமைத்து எனக்கு என்று ஒரு சொந்தமாக படகும் தயாரித்தோம். படகு தயாரித்ததும் யாருக்கும் தெரியாது. யான்சின் தனிப்பட்ட மரங்களை வெட்டி அந்த படகை தயாரித்தான். அதன் போர்க்களங்களையும் அமைத்தான். சிறிய படகுதான், ஆனால் 10 படகுகள் வளைத்தாலும் அதை பிடிக்க முடியாது. அத்தனை வேகமுடையது, ஆயுத பலமுள்ளது. அந்த படகுதான் இப்போது காணவில்லை என்று கூறிய பல்லவேளவில் பெருமூச்செறிந்தார். யாங்சின் யார்? நேற்று என் தந்தையுடன் இருந்தாரே, அந்த சீனனா? ஆம். அவன் எப்படி உங்களுக்கு அறிமுகமானான்? சீனாவிலிருந்து என்னிடம் ஒரு காரியமாக வந்தான் என்று மேலும் ஏதோ சொல்லப்போன ராஜசிம்ம பல்லவனை இடமறித்த மைவிழி, என்ன, சீனாவில் இருந்தா? உங்களிடம் காரியமாக வந்தானா என்று வியப்பு உச்சத்தை அடைந்த குரலில் வினவினாள். அவள் வியப்பை கவனித்த ராஜசிம்ம பல்லவன் புன்முறுவல் காட்டினான். அவள் கையின் மேல்பாகத்தை தனது கையால் சற்று அழிந்து பிடித்து தன்னிடம் அவளை இழுத்துக் கொண்டான். ஏன் மைவிழி, சீனாவிலிருந்து ஒருவன் பாரதம் வருவது வியப்பான விஷயமா? அதுவும் என்னை தேடி வருவதுதான் விந்தையா என்று கேட்டார்.
சீனா எங்கோ இருப்பதாக சொல்கிறார்களே என்றாள் அவள். ஆம், நீண்ட தூரமாமே. அங்கிருந்து வருவதென்றால் எளிதா? முயற்சி உள்ளவனுக்கு எளிது, துணிவு உள்ளவனுக்கு எளிது. பயந்தாங்கொள்ளிக்கும் ஊரமற்றவனுக்கும் அது கஷ்டம். இந்த நாட்டில் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் எட்டாத இடமில்லை. இங்கிருந்து சீனா சென்ற புத்த பிக்ஷுக்கள் கணக்கிலடங்காதவர்கள். இங்கிருந்து நாம் மதத்தை கொண்டு சென்றோம், நாகரிகத்தை கொண்டு சென்றோம், கலைகளை கொண்டு சென்றோம். நமது முன்னோர்களின் மரக்கலங்கள் பெரிய பெரிய மரக்கலங்கள். 3000 பேர், குதிரைகள், ஆடு மாடுகள் அனைத்தையும் கொள்ளக்கூடிய தனி மரக்கலங்கள் சீனத்துக்கு சென்றிருக்கின்றன. பிறகுதான் சீனர் இங்கு வர ஆரம்பித்தனர். சீனர் வந்தனர், அராபியர் வந்தனர், யவனர் வந்தனர். அவர்கள் வரவால், வாணிபத்தால் இந்த பாரதமே உலக மரமாயிற்று. அன்று அது சாத்தியமானால் இன்று ஏன் சாத்தியமில்லை என்று சொல்லிக் கொண்டு போன ராஜசிம்ம பல்லவன் சிறிது நேரம் யோசித்து எதிரே இருந்த தன் நீள் கடலை ஆராய்ந்து விட்டு மீண்டும் சொன்னான், அத்தகைய நாடு இது மைவழி. இப்பொழுது யவனர் வருகை குறைந்து விட்டது, அராபியர் வருகையும் வடநாட்டோடு நின்றுவிட்டது. ஆனால் சீனர் வருகை குறையவில்லை என்று அரசகுமாரனின் ஆவேசத்தை கவனித்தாள் மைவழி. பாரதத்தை பற்றி பேச ஆரம்பித்ததும் அவன் குரலில் ஒலித்த உணர்ச்சி வேகத்தையும் கவனிக்கவே செய்தாள். அவன் உணர்ச்சி வேகம் அவளையும் ஆட்கொண்டதால் அவள் பேசவில்லை. பல்லவ இளவரசன் சொன்னால், அதுவும் சீனர் வருகை பல்லவ நாட்டில் அதிகப்பட்டு விட்டது என்றான். காரணம் என்று ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக மெய்வழி கேட்டான். காரணம் 2 பல்லவ மன்னர்களின் பெயர்கள். என் பெயர் கொண்டவரும் அவரது தந்தையும் என்றான் ராஜசிம்மன். உங்கள் பெயர் கொண்டவரா? ஆம், நரசிம்ம பல்லவர். இந்த துறைமுக நகரம் யாழ் பெயரால் விளங்குகிறதோ அந்த மாமல்லர். மைவழி, உனக்கு தெரியாதிருக்கலாம், எனக்கு முதலில் வைத்த பெயர் நரசிம்மவர்மன் தான். ஓஹோ, என் தந்தை கோவில்களை கட்டுவதற்காகவே நான் பிறந்திருப்பதாக நினைத்தார். ஆகவே அந்த முதலாம் நரசிம்மனைப் போல் இந்த 2வது நரசிம்மனும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால் எனக்கு நரசிம்மன் என்று பெயர் வைத்தார். ஆனால் என் தாய் சூட்டிய பெயரான ராஜசிம்மன் தான் நிலைத்தது. உலகமறிந்த பெயர் ராஜசிம்மன் ஆயிற்று. என் தந்தை கூரத்தில் தமிழகத்தின் முதல் கோயிலை சிவபிரானுக்கு அமைத்தார். இங்கு அவர் உத்தரவின் பேர் மேல் நான் சில கோயில்களை கட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று ராஜசிம்மனின் கையொன்று மைவழியை பலமாக அணைத்தது. மைவழி, பல்லவர்களின் பெருமை உலகெங்கும் பரவியுள்ளது. அதுவும் இந்த ராஜசிம்மன் பெருமை அதிகமாக பரவியிருக்கிறது. அதை கேட்ட சீன மன்னர் இந்த யாங்சின்னை என்னிடம் அனுப்பியிருக்கிறார் என்று ஏதோ சொல்லப்போன பல்லவேளவலை இடமளித்த மைவழி, என்ன, சீன மன்னர் உங்களிடம் இவனை அனுப்பியுள்ளாரா என்று வினவினாள். மாமல்லபுரம் எதிரிகள் கைவசப்பட்டிருந்த அந்த நேரத்திலும், தப்பும் சாதனமான படகு காணாமற் போன அந்த வேளையிலும் சிறிது நகைத்தான் ராஜசிம்ம பல்லவன். ஏன் மைவழி, அத்தனை பிரசித்தி எனக்கு இருக்க முடியாதா? இல்லை, அதற்கு சொல்லவில்லை என்று இழுத்தாள் அவள். உன் சந்தேகம் விளங்குகிறது எனக்கு. ஆனால் உண்மை அதுதான். ராஜசிம்மனை வீரனாக அறிந்தவர்களை விட சிற்பியாக அறிந்தவர்கள் தான் அதிகம். பல்லவ இளவரசன் ஒருவன் சிற்ப சாஸ்திரத்தில் வல்லவன், கோவில்களை கட்டுவதில் நிபுணன் என்று எப்படியோ சீன மன்னனுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே அவர் என்னிடம் இங்கு சீனருக்காக ஒரு கோவில் கட்ட வேண்டி அரசகுலத்தான் ஒருவனையே அனுப்பியிருக்கிறார். யாங்ஷின் சீன மன்னர் மரபைச் சேர்ந்தவன். சீனாவை ஆண்ட சூயி பரம்பரையை ஸ்தாபித்த யாங்ஷின் பெயரையே இவனுக்கு வைத்திருக்கிறார்கள். இவன் இங்கு வந்து 6 மாதங்களுக்கு மேலாகிறது. சீனர்களுக்கு ஒரு கோவில் கட்ட ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நான் என்னை
எனக்காக உயிரை தியாகம் செய்வான் என்று விளக்கினான் பல்லவேளவன். மைவிழியின் கண்கள் அவனை பக்கவாட்டிலிருந்து ஏறிட்டு பார்த்தன. அவள் பூவுடல் அவன் உடலுடன் இழைந்தது. அவன் அவளை சற்று திருப்பி எட்ட நிறுத்தி பார்த்தான். பரதவர் குலத்தில் இப்படி ஒரு பெண் இருந்தால் நான் அவளைத் தவிர வேறு யாரையும் விரும்ப மாட்டேன். அந்த முரட்டு ஆடை உனக்கு பொருந்துகிறது என்று கூறினார். உங்களுக்கு மட்டும் என்ன, வேடம் நன்றாகத்தான் இருக்கிறது. அந்த வலையை நீங்கள் தோளில் போட்டிருக்கும் அழகு ஒன்று போதுமே என்றாள் மைவிழி. ராஜசிம்ம பல்லவன் சிறிது நகைத்தான். இந்த வலை மீன்களை மட்டும்தான் பிடிக்குமா என்று கூறினான். அவன் பார்வையில் விஷமும் சொட்டியது. வேறு எதை பிடிக்காது என்று கேட்டாள். யாரை என்று கேள்வி என்றான் பல்லவன். யாரை? மனிதரை பிடிக்காது. மனிதரை பிடிக்கும் வலையும் உண்டா? உண்டு. அதை பார்த்திருக்கிறீர்களா? பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவன் தன்னை பற்றி ஏதோ சொல்கிறான் என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. ஆகவே திட்டமாக எது என்பது தெரியாததால், எதை பார்க்கிறீர்கள்? பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று அவன் சொற்களையே திருப்பினாள். உட்கார், சொல்கிறேன் என்று ராஜசிம்ம பல்லவன் படகு தலை அருகில் உட்கார்ந்து அவளையும் உட்கார வைத்தான். உட்கார இது சமயமா என்று கேட்டாள் மைவிழி. வேறு செய்ய ஏதுமில்லை, இப்பொழுது படகும் போய்விட்டது. எதிரிகள் இங்கு வந்தால் என்று கேட்டாள் மல்லைக்கடலழி. வரமாட்டார்கள். ஏன்? இதை கண்டுபிடிக்க எனக்கே நாள் பிடித்தது. புதிதாக இன்று வந்துள்ள எதிரிகள் இந்த இடத்தை கண்டுபிடிக்க இயலாது. அப்படியானால் படகை யார் கொண்டு போயிருப்பார்கள்? எனது நண்பர்களாகத்தான் இருக்கும் என்றான் திட்டமாக ராஜசிம்மன். அப்படி வெளிக்கு சொன்னானே தவிர உள்ளூர் அவனுக்கே தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்பதை உணர்ந்தான். உண்மைதான். ஆனால் அதற்காக தேடினால் அகப்படாத இடமும் அல்ல இது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். ஆனால் படகை எடுத்தவர்கள் யாராயிருந்தாலும் இங்கிருந்திருந்தால் தன்னை இத்தனை நேரம் சூழ்ந்திருப்பார்கள் என்பதையும், அப்படி சூழாததால் எதிரிகள் யாரும் அருகில் இல்லை என்பதையும் புரிந்து கொண்டார். ஆகவே எதிரே தனது கைக்குள் சிக்கியிருந்த மைவிழியை நோக்கி, மைவிழி, மனிதனை பிடிக்கிற வலையை பற்றி சொன்னேன் அல்லவா என்றான். அவன் கைகள் தன்னை வட்டமுடிவதை உணர்ந்தாள் மைவிழி. எதிரும் புதிருமா உட்கார்ந்திருந்த அந்த நிலை அவளுக்கு பெரும் சங்கடமாயிருந்தது. அவள் கால் ஒன்று தர்ம சங்கடமான நிலையில் அவள் மீது பதிர்ந்திருந்தது. இந்த நிலையில் ஆமாம் சொன்னீர்கள் என்றாள் அவள். அதை பார்த்திருக்கிறேன் என்று சொன்னேன். ஆம், பார்த்து கொண்டே இருப்பதாகவும் சொன்னேன். உன் கண் வலை. இதை சொன்ன அவன் அவளுடைய கண்களை உற்று நோக்கினான். அவள் மை விழிகள் மணலை நோக்கி கொண்டிருந்தன. அப்படி தாழ்ந்த நிலையிலும் இமைகளின் கருப்பும் விழிகளின் கோடியில் மை தீட்டப்பட்டதை போன காணப்பட்ட இயற்கையும் அவனை திணற வைத்தன. அவன் கைகள் அவள் உடலை விட்டு கன்னங்களை பற்றி முகத்தை தூக்கின. என்னை பார் மைவிழி என்ற சொற்கள் அவனிடமிருந்து மெதுவாக மந்திரம் போல் உதித்தன. அவள் பார்த்தாள். ஆளை பிடிக்கும் கண் வலைகள் இரண்டும் மெல்ல விரிந்தன விழிகள், விரிந்தன இதழ்கள். சொர்க்கமும் விரிந்திருக்கும். வேறு குறுக்கீடு இல்லாது இருந்திருந்தால்